ஐரோப்பியா, அமெரிக்கா இந்த நகரங்கள் வந்து முன்னெப்போதும் இல்லாம இஸ்லாம் வந்து ஓவரா பரவிட்டு இருக்குதுங்க. நாம நெனச்சு பார்க்காத அளவுக்கு பரவிட்டு இருக்குது. அதுல வந்து அந்த பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகள் வந்து தொழுகையோட வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, பள்ளிகளுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த ஃப்ரீ டைம்கள் இருக்குங்கல்ல, தொழுகை நடக்காத இடங்கள். அந்த நேரம், அந்த டயத்துல பிள்ளைகள அழைச்சிட்டு வந்து, அவர்களுக்கு எப்படி தொழுகிறது அப்படின்னு சின்ன வயசுலேயே ட்ரெய்னிங் குடுக்குறாங்க. நாம கூட இது மாரிலாம் செஞ்சிருக்க மாட்டோம். இன்னைக்கும் நேத்தோ இஸ்லாத்த தழுவின இந்த பெற்றோர்களுக்கு என்ன ஒரு அ ஒரு ஒரு முன்னெடுப்பு பாருங்க. ஏன்னா, அந்த அளவு இஸ்லாத்துல அவர்கள் வந்து மன அமைதி கிடைக்கிறது அவர்கள் விளங்கியிருக்கிறாங்க. அதுதான் காரணம். இந்த பிள்ளைகள கொண்டு بسم வந்து الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. இந்த இந்த சகோதரி சொல்றாங்க, "நான் 30 வருஷம் தான் ஆகுது. சாரி 30 நாள் தான் ஆகுது. இஸ்லாத்துக்கு நான் திரும்பி வந்தது. வந்து இந்த 1 மாசத்துல எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்ல. மன அமைதி அருமையா கிடைச்சிருக்குது எனக்கு." அப்படின்னு அவங்க சொல்றத பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். நாம வந்து பல தலைமுறைகளா நம்ம இஸ்லாமியர்களா இருந்தாலும், இவர்களுக்குள்ள அந்த ஈடுபாடு நமக்கு இல்ல. قال رب اجعل لي الله آية قال الله آيتك ألا تكلم الناس ثلاث ليال سويا. இவரு புதிதா இஸ்லாத்தை ஏத்த சகோதரி தான். என்ன அருமையான குரல் வளம் பாருங்க. அந்த குர்ஆன வந்து ஒரு பல தலைமுறைகளா இருக்கக்கூடிய நாம கூட அந்த அளவு ஓதியிருக்க மாட்டோம். அத விட அருமையா ஓதுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் இருந்தா தான். ஆர்வம் இருந்துச்சுனாக்க, எந்த ஒரு வேலையும் நம்ம ஈஸியா கத்துக்கலாம். அதுதான் இந்த சகோதரி குர்ஆன் ஓதுறத பார்த்து எனக்கு அப்படியே நாமெல்லாம் இந்த அளவுலாம் ஓத தெரியலையே நமக்கு, அப்படின்னு நாம கூட நெனச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நாம வந்து எல்லா வகையிலயும் தொழுக, குர்ஆன ஃபாலோ பண்றது, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஐரோப்பியா, அமெரிக்கா நமக்கெல்லாம் வழி நடத்தும்னு நெனைக்கிறேன்.